சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா. இந்த மந்திரம் வந்துட்டு மாலை 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் சொல்லணும். வெள்ளிக்கிழமை அதை விட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்தினா போதும். அந்த 6 மணிக்கு மேலே ஆரம்பித்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முடிக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 51 தடவை சொல்கிறதோ 11 முறை சொல்கிறதோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கம்பல்சரி 108 முறை இதை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அதோட பலன்கிறது நமக்கு இதாகும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி மாலையெல்லாம் இருக்குன்னா அந்த துளசி மாலையை கையில் வச்சுட்டு கவுண்டிங்க்கு வந்து உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். துளசி மாலையை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சிவபெருமான் முன்னாடி வீட்டில் சிவன் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, மனசார ஈஸ்வரரை நினச்சி கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் இதை செஞ்சாலே இதுக்கான பலன்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது. ஸோ இதை வந்து 108 முறை கம்பல்சரி வந்து சொல்லணும். நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ராத்திரி லேட்டாக வீட்டுக்கு வருவீங்க. அதனால தான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த விஷயத்த செஞ்சுருங்க அப்படிங்கிற. ஸோ வந்தோன்னே ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு பூஜையில் உட்காந்து செய்யலாம். பூஜை இல்லாதவங்க நீங்கள் பெட்ரூமில் கூட தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். பட் பீரியட்ஸ் டைமாக இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யாதீங்க. ஏன்னா அது ஒரு சில மந்திரத்துக்குன்னு ஒரு சில சக்தி இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். அதனால தான் சொல்கிறேன், பீரியட்ஸ் டைமாக இருந்தால் அதை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். மற்ற நாட்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? ஏன்னா வாரத்தில் உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. செவ்வாய் அண்ட் வெள்ளி 2 நாள் இருக்கனால இப்போ விட்டவங்க நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி